அனைவருக்கும் வணக்கம். நான் அருட்பணி நித்திய சகாயம் கப்புச்சின் சபையை சார்ந்தவன். எனக்கு ஃபாதர் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவர்கள் இறந்தது ஒரு மாபெரும் அதிர்ச்சி மட்டுமல்ல, மாபெரும் இழப்பு. இது தமிழக திருச்சபை, குறிப்பாக பாண்டி மறை மாவட்டத்துக்கு ஒரு பெரிய இழப்பு என்று சொல்லலாம். மிக அற்புதமான ஒரு மனிதர், கிடைத்தற்கரிய ஒரு பங்கு குரு, மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற மகான், கடைநிலையில் இருக்கின்றவர்களை தேர்த்துகின்ற ஒரு கருணையுள்ள மனிதர். அதே சமயத்தில் ஏழைகள் மீது மிகவும் பற்று கொண்டவர். பங்கில் இருக்கின்ற மக்கள், அனைத்து மக்களையும் அனைத்து தரப்பினர்களையும் ஆதரித்து வளர்க்கின்ற விதம், எல்லோரும் உரிமையோடு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருவது போன்று அவரை பார்க்க வருவதை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். அவர் விழுப்புரத்தில் சபையார் பங்கில் இருக்கும்போது பல முறை அந்த பங்கிற்கு சென்றிருக்கின்றேன். மக்கள் அது எவ்வளோ கடினமான பங்கு சொல்வார்களாம் முதலில், ஆனால் அவர் போன பிறகு ஒரு நட்பு மயமான ஒரு பங்காக அதை மாற்றியிருக்கின்றார். அதே சமயத்திலே பெரியவர்கள் சிறு எல்லாருக்குமே சமத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வளர்த்திருக்கின்றார். மக்கள் வைத்திருக்கின்ற பாசம், அவர்கள் இருக்கிற சிக்கல்களை அவர் அணுகின்ற விதம், அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிலை எல்லாமே மிகச்சிறப்பு. தோட்டத்திலே பலவிதமான கனியை தருகின்ற மரங்கள், வாழை மரங்கள் எது இருந்தாலும் அதை பகிர்ந்தெடுத்து விடுவார். அதே போன்று அந்த ஒரு சமயத்தை கேள்விப்பட்டேன், கம்பு விதைத்திருந்தாலும் கம்பு நல்லா கதிர்கள் வைத்திருக்கின்ற அதை அறுவடை செய்யவில்லை. ஒரு ஃபாதர் கேட்டார், ஏன் ஃபாதர் அதை அறுவடை செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ சொன்னாராம், கம்பு பறவைகள் தின்றதுக்காக வராங்க, அவங்க சாப்பிட்டு போட்டோம், இதுகிட்ட எடுத்துகிட்டு அப்புறம் எங்கே போகும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளுக்காக அந்த கம்பு விதையை அப்படியே விட்டு விட்டார். கடைசி வரை அறுக்கவே இல்லை. ஆனால் கம்பு வைத்து விட்டு பறவை தின்னக்கூடாது என்பதற்காக சத்தம் போட்டு விரட்டுகின்ற கூட்டத்திலே இவர் மக்களுக்கு, அந்த பறவைகளுக்கென்று விட்டு கொடுத்தவர், ஏழை எளிய மக்களுக்கு பாசத்தை காட்டியவர். எவ்வளோ பேரை படிக்க வைத்திருக்கின்றார். வலது கை செய்வது இட கைக்கு தெரியாது. எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறது அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு நினைக்கின்றேன். எவ்வளோ பேர் அவ்வளோ பயனடைந்து இருக்கின்றார்கள். அது சொல்லி காட்டவும் மாட்டார், அதை கண்டுகொள்ளவும் மாட்டார். அதே போன்று இந்த சமுதாய செயல பல குடும்பங்களுக்கு அவர் முன்னுதாரணமாக இருக்கின்றார். எப்படி யாருக்கு செல்ல வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்தவர். அவரிடமிருந்து தான் அந்த கப்பு சேவைகளை சமுதாயத்தில் நான் சமூக சேவையில் இன்சார்ஜாக இருந்தபோது அவருடைய மாடல், அவருடைய மாதிரி தான் பின்பற்றினேன். குறிப்பாக இந்த கொரோனா சமயத்தில் சுமார் 30,000 பேருக்கு இலவசமாக உணவுப் பொருட்கள், துணிகள் எல்லாம் வழங்கியிருக்கின்றார். பெரிய ஒரு மகான், பெரிய வள்ளல். அதைவிட கொரோனா சமயம் முழுவதிலுமே ஒவ்வொரு நாளும் 100 பேருக்கு, குறைந்தது 100 பேருக்காவது உணவு கொடுத்து கொண்டே இருப்பான். மத்தியான வேளையில் உணவு இருக்குமா. அவரிடமிருந்து தான் நான் இந்த கப்புச்சி சபையிலிருந்து சூப் கிச்சன் சொல்லுவார்கள், சொலானஸ் கேசி சூப் கிச்சன் சொல்லி அது மூலமாக மதிய உணவு கொடுப்பதற்காக நான் அதை ஆரம்பித்தேன். அதுக்கு முழு காரணம் ஃபாதர் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் தான். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு இந்த இருளர் மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, அவளுக்கு உணவு கொடுப்பது, அந்த குழந்தையை படிக்க வைப்பது, எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் ஃபார்கிட்ட அவருடைய ரூமுக்கு போனாலே சொந்த வீட்டுக்கு வந்த ஒரு உணர்வு இருக்கும் எனக்கு. அவரிடம் இருந்தால் சும்மா ரிலாக்ஸாக இருக்கலாம், எவ்வளோ நேரம் இருக்கலாம். அவர் பேசுகிற விதம், பழகிற விதம், சாப்பாடு கொடுக்குற விதம், உபசரிக்கிற விதம், எல்லாவற்றையும் அந்த தாயின் பாசத்தை பார்க்கலாம். அதுபோன்று எல்லாவற்றையும் கொடுத்தே தெரிந்தவர், கொடுக்கின்ற வள்ளல். ஆன்மீகத்தில் மிக முதிர்ச்சியானவர். எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகின்ற தன்மை, எல்லா வயதிலும் மக்களுக்கு ஈடுபாடு கொடுக்கின்ற தன்மை, அந்த வழிபாட்டிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற முறை. அப்புறம் கோயில் கட்டுறது சின்ன முடந்து காசு வச்சுருப்பாது. அந்த அல்ஃபான்சோ கோயிலுக்கு அவ்வளோ ஒரு திட்டம் போட்டார். கையில் காசே கிடையாது, ஆனால் கடவுளை நம்பி ஆரம்பித்தது. அது ஒரு புதுமைன்னு சொல்லலாம். அதே போல் தும்பூர் என்ற ஒருத்தர் இன்னொரு கோயில் கட்டினார். வெறும் 30,000 வச்சு ஒரு கோயில் கட்டுகின்றார். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை சொல்லலாம். அங்கேயும் அந்த மாதிரி தான் கடவுள் கொடுப்பார், கடவுள் வாழ வைப்பார், கடவுள் வழிகாட்டுவார். இந்த ஒரு நிலையை ப்ராக்டிக்கலாக கொண்டு போன ஒரு அருமையான ஒரு தந்தை. எனவே அவர் இழந்திருப்பது ஒரு பக்கம் இழப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்னொரு ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் வர வேண்டும். நம்முடைய மறை மாநிலத்துக்கு, உயர் மறை மாநிலத்திற்கு இன்னொரு ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் வர வேண்டும். நம்முடைய பங்குகளுக்கெல்லாம் இன்னொரு ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் வர வேண்டும். தந்தை ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவர்களே, நீர் எங்களுக்கு காட்டிய வழிமுறைகளுக்கு நன்றி. உம்மை போற்று நாங்கள் வழுவதற்காக தந்தையிடம் எங்களுக்காக மன்றாடும். இறை பிரசனத்தில் இருக்கின்றீர். இந்த நேரத்தில் உங்களை விட்டு பிரிந்த எங்களுக்கும், முக்கியமாக உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய ஆறுதலையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், ஆமென்.